ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எந்த வ்ளாகும் இல்லைங்க, அதே போல் எந்த சமையல் இல்லை. அப்போ என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து பெட்ரூமோட செல்ஃபு, அதே போல் பீரோ இதெல்லாம் க்ளீன் பண்ணேங்க. க்ளீன் பண்ணும்போது குட்டீஸோட போடாத ட்ரெஸ், அதே போல் சின்னதாக ட்ரெஸ்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு, மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேண்ட் இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்க எலாஸ்டிக் போயிடுச்சு. அதை வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன், இப்போ மற்றவங்க கொடுக்குறோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லான ட்ரெஸ்ஸாக இருக்கும், நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் நான் கொடுக்கணும்னு நினைப்பேன். அது போல் இந்த மாதிரி எலாஸ்டிக் போனது இதெல்லாம் வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஸோ அதை வந்து தூக்கி போடுறது எனக்கு மனசில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேட்டு தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது பேண்ட், அதாவது பழைய பேண்ட், குட்டீஸோட பழைய பேண்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பாருங்கள், ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்திங்கன்னா இது 2 பேண்ட்டுங்க, ப்ளூ பேண்ட் ஒன்று, அதே போல் எல்லோ பேண்ட் 2 பேண்ட். அதாவது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டு போக, அதே போல் எலாஸ்டிக் அதெல்லாம் கட் பண்ண போக மீதி இருந்த கிளாத்தில் வந்து நான் இந்த மாதிரி மேட் செஞ்சுருக்கேங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ குட்டீஸ்க்கெலாம் லீவ் விட்டுட்டாங்க. நீங்கள் கட் பண்ணி இந்த கிளாத்தை கட் பண்ணி கொடுத்தீங்க, இது ஜடப்பின்ற மாதிரி டைப்பில் தான் நம்ம போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குட்டீஸ் வந்து ஜடப்பின்றவை பின்னி கொடுத்தா நீங்கள் கடன்னு தைச்சிடலாங்க. ஈஸியாக கையிலேயே ஸ்டிச் பண்ண தான் இது. ரொம்ப அது நம்மளே செய்யும்போது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை வந்து நம்ம டைனிங் டேபிளில் வந்து சமைச்சதுக்கப்புறம் வந்து ஹீட் வந்து இறங்காத இருக்கிறதுக்கு இதை கூட இந்த மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே போல் பெட்ரூமில் நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஹாலில் பெட்ரூமில் எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து சர்க்கிள் டைப்பில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இந்த டைப்பில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை வாங்க எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த 2 பேண்ட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ப்ளூ பேண்ட், அப்புறம் எல்லோ பேண்ட் எடுத்துகிட்டு, இது ரொம்ப குட்டி பேண்ட், அது அஸ்வந்த் குட்டி இது. அப்புறம் இந்த பேண்ட்லேயே பார்த்திங்கன்னா லைன் போட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தனால நான் அது மாதிரியே கட் பண்ணிக்கிட்டேன். நான் மெஷர்மெண்ட் எதுவும் எடுத்துக்கவே இல்லை. நீங்கள் லாங் பேண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி 2 இன்ச் 3 இன்ச்சுன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு முடிய வந்து சிசர்லேயே ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பனியன் கிளாத்துங்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு இழுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு பின்னலுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து என்ன கலர் நம்மள்கிட்ட இருக்கோ கிளாத், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே ஐடியா பண்ணி கலர் காம்பினேஷன் வந்து மேட்ச் பண்ணிக்கணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பிளாக் வந்து அதிகமாக போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு 2 ப்ளூ கலர், அது ஜடப்பின்ற மாதிரி நம்ம பின்னணும். 3 பின்னலாக எடுத்து 3 பார்ட்டிஷனாக எடுப்போம் இல்லைங்களா, அதில் வந்து 2 ப்ளூவும் 1 பிளாக்கும் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து சேஃப்டி பின் குத்திட்டு அதுலேருந்து நம்ம ஜடப்பின்ற மாதிரி நான் பின்னிக்கிட்டேன். அதே போல் கட் பண்ணது வந்து தெரியாத மாதிரி உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து பின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்க, உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லோவும் பாருங்கள், அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். 2 எல்லோ 1 பிளாக் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் குட்டீஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட இது ஜடப்பின்ற டைப்னால அவங்களே வந்து பின்னி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி 2 இன்ச் 3 இன்ச் உங்கள் மேட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே ஐடியா பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து எல்லா ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதே தான் லாஸ்ட் ஃபுல்லாக அந்த மேட் ஃபுல்லாகும் அதே மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா தான் அந்த பின்னலும் ஒரு ஓர்ஸாக வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றி எடுத்திங்கன்னா ஒரு இடத்துல பெருசாக இருக்கும், ஒரு இடத்துல சின்னதாக இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க, ஒரே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த சேஃப்டி பின்னை எடுத்துகிட்டு நல்லா வந்து கையிலே தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நான் இது கையிலே நல்லா பின்னிக்கிட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணும் போது மேட் வந்து ரொம்ப அழகாக வரும். நல்லா கையிலே பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இது வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். லைஃபு கொஞ்சம் நிறைய கொடுக்கும். கேப் இல்லாத இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் நான் பாருங்கள், நூல் கொஞ்சம் நிறையவே கோர்த்துட்டு நான் வந்து நூலை கட் பண்ணாத அப்படியே ரோல் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து பின்னாடி, அது முன்னாடி சைடு தெரியாத பின்னாடி சைடு ஒரே சைடே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது முன்னாடி சைடு வந்து அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கணும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ப்ரௌன் கலர் நூலே எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன கலர் நீங்கள் கிளாத் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நூல் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் டக்குன்னு பிளான் பண்ணால் இருக்கிற கலரே நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். இருக்கிற நூலே வந்து நான் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இருக்கும், பிரிஞ்சு வராது, லைஃப் கொஞ்சம் நிறையா இருக்கும். பாருங்கள், 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு வந்து பக்கத்துலேயே நம்ம கீழே வச்சு ரோல் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். பாருங்கள்,
அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அப்படி வச்சு அப்புறம் ஜடப்பின்னல் வந்து பட்டையாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன் சைடாக வந்துட போகுது, அதனால் கீழே வச்சு பட்டையாக வரும்போது நல்லா அழகாக கால் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் கீழே வச்சிங்கன்னா ஜடப்பின்னல் அந்த பின்னல் வந்து அழகாக பட்டையாக வரணும். அந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் நிறையாவே எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா எப்பப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் வந்து சமையல் லஞ்ச் அதெல்லாம் பார்த்துட்டு குட்டீஸ்க்கு எக்ஸாம் இருந்தது, நான் அப்போ அவங்களையும் பார்த்துட்டு அதே போல் எடிட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதனால் ஓனாக நானே பண்ணனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அது இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ப்ளூ வந்து இந்த அளவுக்கு தாங்க வந்தது. இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா கூட நீங்கள் இதோட கூட விட்றலாம். ஏதோ அழகாக டேபிள் மேலேயோ இல்லை வந்து டைனிங் டேபிள்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது கூட இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த நீங்கள் பெருசாக சின்னதாக வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லோ அதுக்கடுத்து ஜாயின் பண்ண போகிறேன். பார்த்து எங்கே ஜாயின் பண்ணுற பின்னாடி முன்னாடிலாம் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அந்த ஸ்டிச் பண்ணது வந்து பின்னாடி சைடு வர மாதிரி பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிக்குங்கிறவங்க இது மாதிரி பண்ணலாம். இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். வேஸ்ட்டு கிளாத்தை நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி எறிகிறதுக்கு யூஸ் பண்ணுறது போல் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நம்ம காசும் அழகாக மிச்சப்படலாம். அது நம்மளே செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப நம்ம எப்படி வேணும் அப்படிங்கிற ஐடியா பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய மாடல் இருக்குங்க. நான் வந்து கற்றுட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்னும் ஃப்யூச்சரில். ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தட் வந்து கற்றுக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி மாடல் தான் நான் கற்றுட்டதுக்கப்புறம் இது பாருங்கள் போட்டுட்டேன். நான் இது தைக்கிறதுக்கு நிறைய நாள் எடுத்துக்கிட்டேங்க. இல்லை இந்த மாதிரி பார்டரோட கூட நிறுத்துறதுனா நீங்கள் நிறுத்திடலாம். எனக்கு எல்லோ இருந்ததுன்னா எல்லோ ஃபுல்லாகவும் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் மட்டும் ஃபுல்லாக பிளாக் கிளாத் தாங்க இருந்தது, அதனால் அதை 3 பின்னலுக்குமே பிளாக் யூஸ் பண்ணி அதை பார்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு பாருங்கள் பார்டராக வந்து ஐடியா பண்ணிவிட்டேன். பாருங்கள் பின்னாடிலாம் பாருங்கள் நூல் தெரியுது, இது பேக் சைடு. ஃப்ரண்ட்டில் வந்து தெரியாத மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்குது பின்னாடி எப்படி இருந்தது பார்த்தீங்களா. மேட் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நானே பண்ணனால. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மேட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதே போல் வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது கற்றுருப்பீங்க. குட்டீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் கொடுக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதா சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் vlog அண்ட் சமையலோடு சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் பிரீதா சமையல். பாய், டேக் கேர்.